பாக்டீரியாக்களையும் கெட்ட வைரஸ்களை வந்து அழிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. சரிங்களா? அதை நிவாரணம் பண்ணுது. ரெண்டாவது வந்துட்டு சாம்பிராணி போடணும்னு பாத்தீங்கன்னா அப்படியே புகைய போடக்கூடாது. ஓரளவு அப்படி மென்மையான புகையா இருக்கணும். மென்மையான புகை. நீங்களா மூச்சு முட்டுற மாதிரி போடுக்க கூடாது. ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி என்னதான் அது அமிர்தமா அது என்னது மருந்தா இருந்தாலும் கூட ஔஷதமா இருந்தாலும் கூட அது வந்து ரொம்ப நம்ம இது பண்ணக்கூடாது. ஒரு அளவு அழகா அதாவது அப்படியே மெதுவா வெளியே ரத்தநாத ஆறு ஒரு நடிவா ரத்தநாத பூத பூமி வாயு சுத்தி. ஆமா, அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ரொம்ப அளவுக்கு மீறி போடக்கூடாது. ஒரு அளவு அழகா அப்படியே கொஞ்சம் மென்மையா அப்படி வர மாதிரி நம்ம என்னைக்கு தூபத்தை காண்பிக்கணும். தூபத்தை காண்பிக்கக்குள்ள சுவாமியினுடைய தூப ஆராதனை காட்டுறீங்களா, தூப கல்லுன்றீங்க இல்லையா, தூப கலசன்றீங்க இல்லையா, தூப பாத்திரம், அதை எடுத்துக்கிட்டு சுவாமிக்கு யூஸ் பண்றது சுவாமிக்கு தான் யூஸ் பண்றோம். அதை எடுத்துக்கிட்டு வீடையே காட்டக்கூடாது. வீட்டையே காட்டுறதுக்கு தனியா வச்சுக்கோங்க. அது நீட்டா அது தனியா இருக்கும். இல்லைன்னா மண் கலையத்துல செஞ்சதா அதை தான் நீங்க தனியா எடுத்து வீடை ஃபுல்லா காண்பிக்கணும். அடுத்து வந்து இப்ப இல்லத்துக்குள்ள வந்து துர்தேவத உபத்திரவங்கள் இருக்கு, துஷ்ட சக்திகள் உபத்திரவம் இருக்குன்னா வெண்கடுகு யூஸ் பண்ணலாம். மருதாணி வேற வெண்கடுகு இதை யூஸ் பண்ணலாம். ஆனா அது சுவாமிக்கு உங்க இல்லத்து சுவாமிக்கு காண்பிக்க கூடாது. தனிப்பட்ட முறையில உங்க இல்லத்துக்கு காண்பிக்கிறதுக்கு அதை நீங்க காண்பிக்கணும். அது வந்து டெய்லிலாம் அதாவது ஒரு 21 நாள் கணக்கு வச்சுக்கணும். அது அந்த துர்தேவத உபத்திரவம் ஏதாவது திருஷ்டி ஏதாவது சரியில்லை அப்படி போனா உங்க மனசுக்கு ஏதோ ஒரு சம்திங் ராங்கா இருந்தா அந்த நேரத்துல அதை காண்பிக்கலாம். அது நீங்க எடுத்துட்டு போய் சுவாமிக்கு வெண்கடுக்க போட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சுவாமிக்கு வந்துட்டு இருக்கு சில வெட்டி வேறு, ஏலக்காய், அப்புறம் வந்துட்டு மட்டிப்பால், இந்த மாதிரியான இதெல்லாம் சேர்த்து சுவாமிக்கு தூபம் போடுறது. அடுத்து நம்மளுடைய மூலிகை தூப பொடி வெளியாகிறது. இது வந்து ரொம்ப தந்திர சாஸ்திரத்தின் வழியாக நமக்கு வந்துட்டு நம்ம அதை நான் கொடுத்துருக்கேன். இதை நீ தாராளமா சுவாமிக்கு காண்பிக்கலாம். இது வந்து பொதுவா எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி நான் வந்துட்டு இதை தயாரிக்கப்பட்டு இருக்கு. அதனால நீங்க அதை காண்பிக்கலாம். அடுத்து பாத்தீங்க சொன்னா இந்த பேர் என்னது, இந்த